ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு தசா பெரிய அளவு கெடுதல் செய்யாத அமைப்புல உள்ள ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நிறைய துலாம் லக்னக்காரங்களுக்கு குரு தசானாலே கடுமையான பலன்கள் தான் தருது. துலாம் லக்னக்காரங்க நிறைய பேர் ராகு தசையில ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்தவங்க குரு தசை வந்த உடனே பெரிய அளவு ஸ்ட்ரகிள்ஸை சந்திக்கிறாங்க. துலாம் லக்னத்தோட அதிபதி சுக்கிரனுக்கு குரு சத்ருவா வேற இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த லக்னத்துக்கு குரு 6ஆம் அதிபதியாகவும் வருவாரு. சத்ருவாகி 6ஆம் அதிபதியா வர்றதுனால, குருஸ்தான அதிபதியா வர்றதுனால துலாம் லக்னத்துக்கு பிரதான அவயோகர் குரு பகவான் தான். ருண ரோக சத்ரு பலன்களை கொடுக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, விபத்து இந்த மாதிரி பலன்களை துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு கொடுக்கும். ராகு தசால பெரிய அளவு பொருளாதார முன்னேற்றத்தை சந்திச்ச துலாம் லக்னக்காரங்க குரு தசா ஆரம்பிச்ச உடனே கடன் ரீதியான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைய சந்திக்கிறாங்க. அல்லது தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை, வம்பு, வழக்கு, சத்ரு தொல்லை இதெல்லாம் துலாம் லக்னக்காரங்க குரு தசை வந்தாலே சந்திக்கிறாங்க. இதுக்கு விதிவிலக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்கு. துலாம் லக்னத்துக்கு குரு தசா பெரிய அளவு கெடுதல் செய்யாத அமைப்புகளும் இருக்கு. குரு தசால நல்ல பலன்களை அனுபவிச்ச துலாம் லக்னக்காரங்களும் இருக்காங்க. அதுக்கு சில விதிவிலக்கு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். எக்ஸப்ஷன் கேசஸை பார்ப்போம். துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான் ராசிநாதனா வந்தாருன்னா 6ஆம் பாவக துர்பலன்கள் மட்டுப்படும். இந்த துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு தன்னோட 6ஆம் பாவகத்துக்கு பாவத் பாவ விதிப்படி மறைஞ்சாருன்னா 6ஆம் பாவக துர்பலன்கள் மட்டுப்படும். அதாவது குரு 1, 5, 11 இந்த பாவகத்துல இருந்து தசா நடத்தினார்னா 6ஆம் பாவக துர்பலன்கள் மட்டுப்படும். 6ஆம் அதிபதி குருவுக்கு லக்ன சுபரோட தொடர்பு இருந்ததுன்னா 6ஆம் பாவகம் மூலமா சில நல்ல பலன்களும் நடக்கும். 6ஆம் அதிபதி குருவை விட லக்னாதிபதி சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா 6ஆம் அதிபதி குரு தர்ற கெடுபலன்களை தாங்கக்கூடிய பலம் ஜாதகருக்கு இருக்கும். துலாம் லக்னத்துக்கு இந்த அமைப்புல குரு இருந்தாருன்னா குரு தசால 6ஆம் பாவக நெகட்டிவ் பலன்கள் மட்டுப்படும். அதுக்காக குரு தசால கம்ப்ளீட்டா நெகட்டிவ் பலனே இருக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது. நெகட்டிவ் பலன் கம்மியா கொடுக்கும். என்னதான் குரு விதிவிலக்கு அமைப்புல இருந்தாலுமே துலாம் லக்னத்துக்கு குரு தசா வராம இருக்கிறது நல்லது. ஓகே, இப்போ துலாம் லக்னக்காரர் ஒருத்தர் குரு தசால நல்ல ஒரு குரோத்தை அடைஞ்சிருக்காரு. அவரோட ஜாதகத்தை பார்ப்போம். ஸ்கிரீன்ல தெரியுற அவரோட ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு பாத்தீங்கன்னா லக்னம் துலாம், 3ல மூலத்திரிகோண பலத்துல குரு சந்திரனோட சேர்ந்திருக்கு. குரு சந்திர யோகம் 3ஆம் பாவகத்துல அமைஞ்சிருக்கு. 4ஆம் பாவகத்துல ராகு, 5ல சூரியன், 6ல நீச்ச புதன், 7ல லக்னாதிபதி சுக்கிரன் 7ஆம் அதிபதி செவ்வாயோட சேர்ந்திருக்கு. 7ஆம் அதிபதி செவ்வாய் இங்க 7ல மூலத்திரிகோண பலத்துல ருச்சக யோகத்துல இருக்கு. 8ல சனி, 10ல கேது. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 2 கிரகம் மூலத்திரிகோண பலத்துல இருக்கு. குரு செவ்வாய் இந்த ரெண்டுமே மூலத்திரிகோண பலத்துல இருக்கு. லக்னம் சனி ராகு கேது இந்த 4ம் பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்ச பலத்துல இருக்கு. இவருக்கு நடப்பு தசா பாத்தீங்கன்னா குரு தசால சுக்கிர புத்தி போய்கிட்டு இருக்கு. சுக்கிர புத்தி அடுத்த வருஷம் அக்டோபர் 2026 வரைக்கும் நீடிக்குது. இந்த குரு தசா இவருக்கு எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 2032 வருஷம் ஏப்ரல் மாசத்துல முடியுது. இப்ப இவரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி குரு 3ல ஸ்தான பலத்துல இருக்காரு. அதுவும் லக்னாதிபதி சுக்கிரனை விட பலமா இருக்காரு. அதே சமயம் 10ஆம் அதிபதி சந்திரன் கூடயும் சேர்ந்திருக்காரு. சாரம் பாத்தீங்கன்னா கேதுவோட மூல நட்சத்திரத்துல இங்க குரு இருக்காரு. 10ஆம் பாவகத்துல உள்ள கேதுவோட சாரத்துல இருக்காரு. இவருக்கு குரு ராசிநாதனா அமைஞ்சிருக்காரு. தனுசு ராசிக்கு அதிபதியா அமைஞ்சிருக்காரு. அதனால இவருக்கு குரு தசா வந்ததுல இருந்து பொருளாதார முன்னேற்றம் இருக்கு. அதுவும் இவர் பார்க்குற வேலையிலையும் ஹையர் பொசிஷனுக்கு வந்திருக்காரு. பொதுவாகவே துலாம் லக்னக்காரங்களுக்கு குரு தசா வந்தா வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் தருவாரு. ஆனா இவர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல நடந்திருக்கு. அதுக்கு காரணம் குரு இவருக்கு ராசிநாதனா அமைஞ்சதுனால தான். இவருக்கு குரு மட்டும் ராசிநாதனா இல்லைன்னா இவருக்கு 6ஆம் பாவக கெடுபலன்களை அப்படியே குரு பகவான் குரு தசையில கொடுத்துருப்பாரு. இவரோட ஜாதகத்தை பத்தி இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வீடியோல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.